ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு சில ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரி ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ அப்கமிங் செஷன்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஆரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது கிளாத்தில் ஸ்லீவ் பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு பார்டர் லைன் ஃபில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பார்டர் லைன் போடுறதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்டர் லைனில் ஜரி த்ரெட்டோ அல்லது சில்க் த்ரெட்டோ யூஸ் பண்ணி நம்ம பார்டர் லைன் ஃபில் பண்ணும்போது நார்மல் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக லேயர்டு செயின் ஸ்டிச் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இன்றைக்கி 3 லைன்ஸ் யூஸ் பண்ணி லேயர்ட் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்த லைன் ஃபில் பண்ணுறதுக்கு 3 mm பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லேயர் 3 mm பீட்ஸ் அண்ட் தென் பைப்பிங் த்ரெட் கொடுத்து அதை ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட்டால் கவர் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் 3 mm பீட்ஸ் யூஸ் பண்ணி சேம் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி லேயர் பை லேயர் நம்ம டெவலப் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்ததும் அடுத்த லைன் ஃபில் பண்ணுறதுக்காக பைப்பிங் த்ரெட் அதே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து அதை ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சூவிங் த்ரெட்டால் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை லாக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி டபுள் கலர் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கலர் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கலருக்கும் செகண்ட் கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அந்த பார்டர் லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நான் போட்டு த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம பேசிக் லெவலில் பார்த்த டபுள் கலர் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே 0.3 mm பீட்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த லைனையும் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பார்டர் லைனில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சக்ரி யூஸ் பண்ணி பீட்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போடுறதுக்காக ஸ்கேலில் 2 இன்ச் அளவுக்கு அந்த லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது மார்க் பண்ணாமலேயே மைண்ட் கால்குலேஷன்லேயே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சக்கரி யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக நார்மல் நீடில் சில்க் த்ரெட்டில் 8 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு த்ரெட்டை எடுத்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த சக்கரி டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற ஷேப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட ஃப்ரீயாகவே வீட்டில் இருந்தபடி நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடி ஏர்ன் பண்ணணும் இல்லை நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ இந்த பார்டரில் சக்ரி அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக டிசைன் கம்ப்ளீட் பண்ணதும் 3 mm பீட்ஸ் 4 mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த 2 புட்டா டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பார்டர் லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். அடுத்து
ஸ்லீவோட மேல் பக்க பார்ட்டில் புட்டா டிசைன் போடுறதுக்காக ஆஸ் யூஷுவல் 3 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த புட்டா டிசைன் போடுறதுக்கும் சில்க் த்ரெட்டில் 8 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்து நார்மல் நீடில் த்ரெட் எடுத்துக்கிட்டு சக்கரி அண்ட் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த புட்டா டிசைன் போட்டிருக்கேன். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைன் ஆர் லைன் செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் போட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட்டா டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணதும் இந்த ஸ்லீவ் பார்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன். Happy learning and thanks for watching.